மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. நான் வந்து அரை மணி நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா சாஞ்சேங்க. சாஞ்சது தப்பாக போச்சு, தூங்கிட்டேன். 2:30 மணிக்கு இங்கே ரிலீஸு, மணி இப்போ 3 ஆயிடுச்சு. நம்ம ஒரு 2:37 கிட்ட ரிலீஸ், நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கிட்டத்தட்ட லேட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எந்த டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். யூ நோ வாட் வே ஹியர் ஃபார். ஸோ welcome back to another video. சொல்லுவாங்க போகிறோன்னா KHXRK. We are here for the biggest combo of Collywood. ஸோ வாங்க, ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். I don't think so there's going to be a title. It is just going to be an announcement. ஜஸ்ட்டு ஒரு டீசர். அந்த தலைவர் பார்க்கணும் நான் வந்து பேசி முடிச்சிடுறேன். இந்த ஜெயிலர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு இது விட்டாங்கள்ல, அப்போ வந்து தலைவர் உட்காந்து திரும்பி கால் மேலே கால் போட்டு கண்ணாடி போடுற மாதிரி ஒரு இது விட்டாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சொல்ல தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பட் லெட் மீ ஜஸ்ட் ஸ்க்ரோல். ஐ திங்க் there's சம் ஸ்பாய்லர். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச முன்னிக்கே இருக்கலாம். நான் வந்து யூடியூப்லேயே திறந்துக்கிறேன், பட் கண்டிப்பாக வந்துடும். எஸ், இட் இஸ் தேர். KHXRK reunion. Okay, it is 3 minutes 47 seconds. We are here for some fun. Yes, thank you. Okay, I am very very happy. நான் வந்து ஓகே, அந்த மாதிரி இப்போ சொன்னால ஜெயிலர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்போ ஒரு சின்னதாக 3 பேர் வந்தாங்க, ஸ்லோமோஸ் அப்படியே போயிடும். அந்த மாதிரி இதாக இருக்குமோ அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இப்படி வச்சுருந்தேன். வேண்டாம், நெல்சன் ஸ்டைலில் ஒரு ரோமோவாக இருக்காது போல், ஒரு காமெடி ஒரு ஜோனில் இருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகெயின் ஸ்டில் வி டோன்ட் நோ, நம்ம பார்த்துருவோம். ஆனால் 3 minutes 47 செகண்ட்ஸ்க்கு இருக்கிறனால ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து சந்தோஷத்துடன் இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவோம். We are here for the biggest movie of Collywood and ஆட் வருது ஏங்க நம்ம. ஓகே, ரெடி கைஸ்? 3, 2, 1 கோ. எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறது? புதுவிதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா இந்த ரூமுக்கா? 2ல் ஏதாவது தொடுங்க. என்னத்தல? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ராகஞ்சி. சரி, கரகர பிரியாலே போய்டும். கரகர பிரியா ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா, பாவம். சாரிப்பா, நேற்று தான் அந்த காமெடி பார்த்துட்டு இருந்தேன். தில்லு முள்ளில் வந்து ராகத்தை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் அந்த சண்முக பிரியா ஸ்ரீபிரியாலாம் வரும். அது நேற்று நாங்கள் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இதில் இது வருது. பட் இந்த 2 finger டெக்னிக் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். 7. சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏய், குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். ஏய் இல்லை, என்ன கண்ணாடி எடுத்தா? சாரி, என்ன கண்ணாடி எடுத்தாரு? ஓ, அந்த கண்ணாடி நான் கவனிக்கல. ஓகே, ரைட். இது என்ன மேக் ஓவரு? ஐயோ, ஏதோ ஒரு பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. எந்த பாட்டுன்னு தோண மாட்டேதே. Hey, nice. லுக்கு செம்மையா இருக்கு. முக்கியமா தலைவர் ஹேர்டு வெட்டி.
நிஜமாலே ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம் ஹாலிவுட் ஜோனில் தான் இருக்கு. சாரி ப்ரோ. ரீ ஏய் சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியாக இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? கேட்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. யாரு ஹீரோ? ஏய் வா, நான் கூட ஓகே நடந்து வந்து உட்காந்து வண்டி எடுத்துன்னு முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். அந்த லாஸ்ட் டைனி பிட் ஆஃப் டைலாக், தேங்க்யூ ஃபார் தட் இஸ் எனக்கு என்னென்னா, ஏன் இந்த படம் இப்போது என்ன லூஸ் மாதிரி பேசிட்டுருக்கேன், ஏன் இந்த படம் எக்ஸைட்டிங்காக இருக்கணும், அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக. இந்த படம் ஆல்ரெடி எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா, நெல்சன் பண்ணும்போது ஐ எம் ஆக்சுவலி ஜென்யூன்லி வெரி ஹாப்பி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் தட் ஐ லவ் நெல்சன். ஒரு பக்கம் எனக்கு வந்து நெல்சன் ரொம்ப பிடிக்கும், நெல்சன் ரொம்ப பிடிக்கும், நெல்சனோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் தட். இன்னொன்று வந்து ஏன் ஜெனுவன்லி பயங்கர ஒரு பம்ப் வந்துச்சுன்னா, பிசைட்ஸ் வைலன்ஸ் அண்ட் ஆக்ஷன் we are gonna get to see a very இந்த காமெடி சைடு, டார்க் ஹியூமர் சைடு, அதையும் நம்ம பார்ப்போன்ற ஒரு சந்தோஷம் இன்ஸ்டண்ட்டாக வந்துச்சு. நெல்சன் படமாப்பா, ஜாலியாகவும் இருக்கும்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து பட்டுன்னு வந்துச்சு. அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஜாலியாக பார்க்கணுன்ற ஒரு ஆசை, அவங்க ரெண்டு பேரையும் ஜாலியாக, அதுவும் ஸ்க்ரீனில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலி பண்ணுறத, இதை இந்த ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் இருக்குல்ல அவங்களுக்குள்ள. இப்போ இந்த ப்ரோமோலேயே யார் ஹீரோப்பா அப்படின்றதெல்லாம், யார் பெல்ட்டு, எந்த கண்ணாடி அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது வந்து நெல்சன் நல்லா பண்ணுவார். இது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறது, நெல்சனோட காமெடி அப்படின்றது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து பாவம் பார்க்காது. அதான் கரெக்டான வார்த்தை. நெல்சனோட காமெடி வந்து பாவம் பார்க்காது. நான் ஒன்று வந்து கலாய்க்க போகிறேன்னா அன்அப்பலஜெட்டிக்காக கலாய்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டில் இருக்கும் நெல்சனோட காமெடி வந்து. ஸோ ஐ ரியலி விஷ் டு சி both of them cracking jokes on each other. That is going to be a whole lot of fun. அது பயங்கரமாக இருக்கும்போது ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் இந்த மாதிரி ஒரு ஜோனில். எப்போனா மனசங்கர வரப்பிரசாத்துக்கு அவர் படம் பார்க்குறப்ப ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் வென் எவ்ரி ஒன் வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் சிரஞ்சீவி சார்ஸ் கேரக்டர். அந்த ஜோனில் அந்த படம் ட்ராவல் ஆகும்போது என்னப்பா எல்லாரும் சிரஞ்சீவி சார் பற்றி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் போகுது. பட் தட் வாஸ் பீங் டன், தட் வாஸ் பீங் அக்செப்டட். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது எல்லாருக்கும் ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, that is something I really want to see a tinge of that at least in this film. ஏன்னா ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ஆக்ஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அவங்க ஸ்டார்டமே அந்த ஆக்ஷனு, இந்த ஸ்லோமோ இதெல்லாத்தையும் கூட்டின்னு வந்துடும். ஆனால் ஒரு சைடில் இந்த ஜாலியான ஒரு மோடு, இவங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த ஸ்க்ரீனை வந்து மாற்றி மாற்றி சாப்பிட போகிறாங்க அப்படின்றத பார்க்க வந்து நான் பர்சனலி, நானும் இல்லை தமிழ்நாடே இந்தியாவே வெயிட் பண்ணுது. அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு நிஜமாலே அது பேக்ரவுண்டில் என்ன பாட்டுன்னு தெரியலைங்க. எனக்கு வந்து யாராவது கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். எனக்கும் தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு ரீமிக்ஸு, ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து பழைய பாட்டோட ரீமிக்ஸா அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியலை. அதனால் ஐ எம் ரியலி நாட் ஷுர் இஃப் ஐ மிஸ் தட் அவுட். ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். ஆனால் நம்ம கண்டிப்பாக இன்னொரு வாட்டி பார்க்க தான் போகிறோம். ஏன்னா தலைவருக்காகவும் ஆண்டவருக்காகவும். ஸோ இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு வாட்டி போயிடுவோம். ஓகே, ப்ளே. எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறது? புதுவிதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா? ஓ, இங்கேயும் அந்த காட்ஃபாதர் என்னத்தல கோகில பிரியாவா ஹீரோயினா? ராகஞ்சி. சரி, கரகர பிரியால போய்டும். போய் சொல்கிறேன், தொண்டை வர ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா.
பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த லெதர் கமல் சாருக்கு இது ரொம்ப அழகாக கோட்ஸ் காஸ்டியூம் இருக்கட்டும். வாஸ் வெரி நைஸ். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். டேய் ஆனா வளாண்டிங்கடா தலைவர் முடியல. நான் அந்த தம்ப்நெயில் பார்க்கும்போது அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் நிஜமாலே வளாண்டிங்கடா. அது ஒரு விண்டேஜ் லுக்கு கொண்டு வந்துட்டீங்க பாரு அந்த முடியை வச்சுக்கிட்டு. சேட்டடா டே, அது வேற லெவலில் இருக்குது. அந்த ஹேர் டூ சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. அதுவே எனக்கு ஒரு தனி பம்பு ஆக்சுவலாக. வாங்கிட்டு ரெட்டி அது கரெக்டாக அந்த முடி அப்படியே அழகாக அந்த விக் இந்த வாட்டி எப்பயுமே எப்படி நான் சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியும். தலைவரை இன்ச்சாக ரசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ரீசெண்ட் டைம்ஸ் தலைவருக்கு இருந்த ஒரு ஹேர் டூ கிடையாது. இது வந்து அந்த விண்டேஜ் தலைவர் முடி, அந்த ஸ்டைலையும் இந்த ஸ்டைலையும் மிக்ஸ் அடித்து சிவாஜியில் ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அதை விட அது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சிவாஜியில் இன்னும் கொஞ்சம் படிஞ்ச மாதிரி இருக்கும், அதையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இந்த சைட்லலாம் அந்த உல்ஃப் மாதிரி அந்த முடி எடுத்து விட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு செம்ம ஒரு ரெட்ரோ ஜோன்ல ஒரு பிஜிஎம் தான் அது. ஆனா நெல்சனுக்கு கொஞ்சம் கூட தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரெஃபரன்ஸு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் மாதிரி ஒரு இதில் பண்ணி டிஓபியாக இருக்கிறது வந்து ஆக்சுவலாக என்ன மாதிரி விஷுவல்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரில. நெல்சன் ஸ்டைல் வேற யூனிக். அந்த பேக்ரவுண்ட் ஸ்டார் அனிமேஷன் செம்மையாக இருக்குது. கலர்ஸ் நல்லா இருக்கு. செம்ம கோக்கியாக இருக்கும் போதுப்பா, அது மட்டும் கன்ஃபார்ம். சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியாக இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? This actually does seem a bit early to announce the movie ஒரு பக்கம் இல்லை. ஏன்னா தலைவர் இப்போ தான் ஜெயிலர் 2 முடிக்க போகிறார். இன்னும் ஜெயிலர் 2 ஃபுல்லாக முடியல. அது இப்போ ரிலீஸ் ஆகஸ்ட் ஆயிரும் ஒரு லெவலு, கிட்டத்தட்ட அந்த லெவல் தான். அதுக்கப்புறம் 173 இருக்குது சிபி சக்கரவர்த்தியோட, அதை முடித்து தென் தலைவர் இஸ் கம்மிங் டு திஸில் a bit early to announce. But yeah,
பீஸ்ட் அப்பயே தான் பண்ணாங்க. பீஸ்ட் நெல்சன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஜெயிலர் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐ திங்க் இட் இஸ் ஃபைன். எப்பயும் பண்ணுறது தான், புதுசுலாம் கிடையாது. பட் லெட்ஸ் வெயிட் கைஸ், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மாதிரி ஒரு படத்தை நெல்சன் நம்மளுக்கு செதுக்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இது மிஸ் ஆகிட மட்டும் கூடாது. இது ரொம்ப பெருசு. இது வேற மாதிரி இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கலி யாரை நீ எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாலும் அது சான்ஸே இல்லை, நடக்க போகிற விஷயமே கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக ஸ்கை ஹை இங்கே தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இப்போதைக்கு பசங்களாம் இல்லைப்பா தெரில இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயமாக தான்ப்பா இருக்குது. இவங்க 2 பேர் நடிக்கணும்னு எடுத்து பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். லைக் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஆர்கானிக்காக நம்ம 2 பேர் பண்ணலாம் அப்படின்றது வேறு. ஆனால் நம்ம 2 பேர் படம் பண்ணலாம்னு நினச்சி ஸ்கிரிப்ட் தேடுறது வேறு. ஆனால் இது ரொம்ப பழைய மெத்தடு. இது 90s இப்படி தான் கதை வச்சுருப்பாங்க, டேரக்டர் தேடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சோனில் தான் இந்த வாட்டி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் கதையை வச்சுட்டு தேடினாங்கன்னு தெரியல. பட் இவங்க 2 பேர் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதை வச்சு டேரக்டரை தேடி இருக்காங்க அப்படின்றது தான் நிறைய ஒரு நியூஸ். ஸோ ஏன்னா லோக்கி பேர்லாம் இருந்துச்சுல்ல அதில். ஸோ இப்போ கடைசியில் நெல்சன் சேர்ந்துருக்கு. நல்லபடியாக நெல்சன் நம்மளுக்கிட்ட குரூப்பர் சேர்ப்பார் அப்படின்னு நம்புவோம். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.